ஒரு சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவோட இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத அம்சங்கள்லாம் கிடையாது. கொஞ்சம் கூடுதல், அதாவது சில பேர் ஒரு விதமான விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க, நாம் ஒரு விதமான விளக்கத்தை சொல்லுவோம். ஏதாவது ஒரு விளக்கத்தின் மூலமாக இந்த பாவத்திலிருந்து நாம் என்ன செய்யணும், தவிரணும். ஆயிஷாவோட இருக்கிறாங்க. அப்படி ஆயிஷாவோட இருக்கிற சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி சஃபியா நினைச்சாங்க, அப்படியே கிராஸ் பண்ணி அந்த இடத்துல போறாங்க. அப்படி போற சமயத்தில் அவங்களுக்கு தெரியாம ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, சஃபியாவை பத்தி ஒரு சைக்கிரையாக, வார்த்தையாக இல்லை, சைக்கிரையாக சொல்றாங்க. பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. யாரு? சஃபியா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்ல சஃபியா வந்து ரொம்ப குள்ளமா, உயரம் கம்மியா இருப்பாங்க. அதாவது சைக்கினையா அனுசுறாங்க, அந்த சஃபியா போறாங்க, ஆளை குள்ளமா குட்டச்சி போறாங்கன்னு சொல்லி அனுசுறாங்க, சைக்கினையா அனுசுறாங்க சொல்றாங்க. சொன்னா உடனே அடுத்த கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, லவ் குல்தி கலிமத்தன், என்ன மாதிரியான வார்த்தை நீ பேசியிருக்க தெரியுமா, என்ன மாதிரியான ஒரு சைக்கிள் இங்க செஞ்சிருக்க தெரியுமா, லவ் மஸஸ்த பிமாயில் பஹரி லமுர்ரதஹு, நீ அந்த பேசின அந்த சைக்கினைய, இந்த சஃபியாவை பத்தி சொன்ன அந்த இஷாரா இருக்குதா இல்லையா, அத சைக்கினை மூலமாக சொன்ன அந்த புறம் பேசல் இருக்குதா இல்லையா, இதை கடல்ல போய் போட்டோம் சொன்னா கடல் தண்ணியே கசந்து போயிடும், கடல் தண்ணி நினைஞ்சிரும், கசந்து போயிடும். அவ்வளவு மோசமான வார்த்தையை நெஞ்சிருக்கிற, பேசியிருக்கிற, சாதாரண வார்த்தையை பேசல அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றாங்க, தன்னுடைய மனைவி ஆயிஷாவை பத்தி நினைச்சாங்க சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து இந்த சம்பவத்தை இன்னொரு ஆள்கிட்ட எடுத்து சொல்றாங்க. இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்றாங்க, ஹிகாயத்தாக, அதாவது தனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இந்த சஃபியாவுக்கும் மத்தியில் நடந்த அந்த விஷயத்தை வந்து இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்றாங்க, இன்னொரு சஹாபிட்ட என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு எடுத்து சொல்றாங்க. அப்படி எடுத்து சொல்ற சமயத்துல, இன்னி ஹகைத்து இன்சானன் வ இன்னலி கதா வகதா, நான் இன்னும் அந்த ஆளை பத்திலாம் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறோமே, எனக்கு என்ன நிலை ஏற்பட போதோ தெரியலையே அப்படின்னு என்ன செய்றாரு, அந்த சஹாபி என்ன செய்றாரு, பரிதவிக்கிறார். ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு ஆயிஷாவை கண்டித்த இந்த விஷயத்தை ஆயிஷா இன்னொரு சஹாபிட்ட சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நான் இந்த ஆளை பத்தி இந்த மாதிரிலாம் நான் புறம் பேசியிருக்கிறேனே, தவறா பேசியிருக்கிறேனே, அதுக்கு அல்லாஹ் எனக்கு நரகத்துல என்ன வச்சிருக்கிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அவர் பரிதவிக்கிறார்.